மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீங்க மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது அதை நம்ம பார்க்கலாம். இத நம்ம வாழ்க்கை கணிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடங்க. அதாவது 3வது வீடு புதனின் ஆட்சி வீடு. அதே போல மிதுனத்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கவங்களா இருப்பாங்க. கல்வியோடு இணைந்த ஞானமும் இவங்களுக்கு இருக்கும். ஆன்மீக விஷயத்திலயும் அதிகமா ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. மிதுனத்துல மிருகசீரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷத்துல 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துல மிருகசீரிஷமும் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு கர்ம பதிவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஜான் ஏறுனா முழம் சறுக்கிற மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். இப்போ இவங்களுடைய திருமண வாழ்க்கையில கூட நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம முதலே சொல்லியிருக்கோம். மிதுனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா காதல் வரும், நட்புகளும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த காதலோ நட்பாலேயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துல அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இவங்களுக்கு ஏற்பட்டுருது. இத நம்ம முழுமையா பார்க்கலாங்க. இப்போ மிதுன ராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது, இத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்க நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது பண்ணாலுமே நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடிஞ்சிடும் நல்ல நேரத்துல. ஆனா நமக்கு நேரம் சரியில்லை, தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம ஒட்டகத்து மேல போனா கூட நம்மள நாய் கடிக்கும், நாய் துரத்தும், இப்படின்ற மாதிரி எல்லாம் பழமொழி இருக்கு. சோ நமக்கு நேரம் சரியில்லாத போதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயத்த பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, நம்மளுடைய கர்ம பதிவுகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு பெருசா பாதிப்புகள் வராதுங்க. அப்போ குழப்பங்கள் அதிகமா இருக்கும். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே குட்டையை குழப்புற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு காதல் கண்டிப்பா இருக்கும். காதல் திருமணமும் மிதுனராசி அன்பர்களுக்கு நடக்கும். ஆனா இவங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா குறிப்பா வேற்று மதம், வேற கேஸ்ட், இல்ல ஒரு ஏஜ் டிஃபரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மிதுனத்துல இருக்கவங்க நிறைய படிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய காதல் திருமணத்துல வரக்கூடிய வாழ்க்கை துணையோரும் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் குறைவா இருப்பாங்க, இல்ல வசதியில கம்மியா இருப்பாங்க. இத மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வோடு இருக்கக்கூடியவங்கள திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசிக்கு. அதே போல இந்த காதல் பாதிப்புகளையும் கொடுக்குது. ஏன்னா மிதுனத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. சோ இது பார்க்கும் பொழுது குருவினுடைய வீடு இருக்கு. அப்போ குருதான் இந்த மிதுனத்துக்கு பாதகாதிபதியாகவும் வராரு, 10ஆம் அதிபதியாக தொழில்காரனாகவும் வராரு. இப்போ புதன் காதலை கொடுக்கிறாரு, நண்பர்களை கொடுக்கிறாரு. குரு பகவான் ஏதோ ஒரு வகையில அவங்க மூலியமா உங்களுக்கு கெட்டதை செய்ய வைக்கிறாரு. அந்த அடிப்படையில வாழ்க்கை துணைவரும் சரி, இல்ல காதலி, நண்பர்கள், கூட்டாளிகள், இவங்களாலலாம் ஏதோ ஒரு வகையில இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. நல்ல நேரம் இருந்தா தெரியாது, நல்ல நேரம் இருக்கும் பொழுது இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையே இருக்காது. அதே ஒரு கெட்ட நேரம் அப்படின்னும் பொழுது இவங்க சொல்லக்கூடிய திட்டத்துல இவங்க நடக்கும் பொழுது, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நஷ்டமாகக்கூடிய சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவாங்க யார் பேச்சாச்சும் கேட்டு, அது உங்களுக்கு லாஸ் ஆகிடும். சோ நண்பர்களால, உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளால உங்களுக்கு நஷ்டம் வரும். சோ அவங்க கிட்ட நீங்க உறவாடுறதுல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. அததான் இப்போ நம்ம சொல்ல வர்றது. உங்களுடைய தனித்திறமைய நீங்க பயன்படுத்திக்கணும். குழப்பமா இருக்கா, நீங்க ஒரு அதிகமா தெரியாதவங்க கிட்ட கூட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஒரு கைட்லைன்ஸ் நீங்க கேட்டுக்கலாம், அது கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகளோடு நீங்க ஒரு கன்சல்டேஷன் வைக்கும் பொழுது சில நேரத்துல அது உங்களுக்கு பாதிப்பையும் கொடுக்கும். இத பத்தி தான் நம்ம சொல்றோம். அதே போலதான் மிதுனராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாதுங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, கொடுக்கறத விட நீங்க கொடுக்கறப்போ நீங்க நல்லவரா இருப்பீங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கெட்டவரா மாறிடுவீங்க. அதாவது என்னதான் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தாலுமே அந்த பணம் கொடுத்ததை வாங்கவே முடியாது, ஒரு பெரிய போராட்டமா போயிடும்.
சோ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலுமே மிதுன ராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும். முக்கியமா பண பரிவர்த்தனை இல்ல திருமணம் ஆகுறதுல கூட எந்த ராசியை திருமணம் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் பண்ணுங்க. இதையுமே நான் இந்த பதிவுல சொல்லிடுறேன். சிலருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத்தக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும். அதாவது உங்க கையில பணம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அதிகமா செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் விரயமாகும். குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கிறது, இல்ல வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய வாழ்நாள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை. மிதுனத்துக்கு 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான். சோ புதனுக்கு சூரியன் நட்பு தான். அதனால ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க. எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் அத முகத்துல காட்ட மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குறிப்பா ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அந்த எதிர்பாலினத்தவரை, குறிப்பா ஆண்களை ஒரு நிமிஷம் அவங்களை யோசிக்க வச்சுப்பாங்க. இல்ல காதலிக்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்ற அளவுக்கு இவங்க பேசுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க மிதுன ராசி அன்பர்கள். தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல அதிகமா அன்பு வச்சிருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணைவர்கிட்ட. ஆனா இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இவங்க வைக்கிற அளவுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதனால சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வரும். சில மனஸ்தாபங்கள் பிரிவுகள் சில பேருக்கு ஏற்பட்டுருது. அது அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. கலஸ்திர தோஷம் இருக்குன்னா பிரிவு ஏற்படுது, இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டே வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. அதே போல 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு கன்னிங்க. சோ உயர்கல்வி நல்லாவே படிப்பாங்க. கம்ப்யூட்டர், ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஆசிரியர் பணி, அதே போல இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் போன்ற துறைகள்ல கூட இவங்கெல்லாம் சாதிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. பிசினஸ் மைண்டும் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் தாயார் மீது ரொம்பவே பாசமா இருப்பாங்க. தாயாரின் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். 5ஆம் பாவகம் துலாம். துலாம் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு முதல் குழந்தை பெண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. முதல் குழந்தை பிறந்தப்போ உங்களுக்கு பெண் குழந்தையா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஒரு வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இல்ல புதுசா ஏதாவது வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில வளர்ச்சி அடைந்து உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகுங்க. அதே போல குழந்தைங்க மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. 6ஆம் இடம் உங்களுக்கு விருச்சகங்க. விருச்சகத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இவரே தான் 11ஆம் அதிபதியாகவும் வராருங்க. அதே போல இந்த விஷயத்துல இவங்களை பொறுத்த வரைக்கும் கடனோ இல்ல நோயோ ஏதோ ஒரு வகையில சின்னதா இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா இவங்க செய்யக்கூடிய திட்டத்தால இவங்க சில பேரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறது, அதனால கடன் ஆகுறது, இல்லைன்னா பணம் நஷ்டமாகிறது, இல்ல எதிர்ப்புகளை சந்திக்கிறது, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே மூத்த சகோதரத்தோட நிறைய வேரியேஷன் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். சகோதர உறவுகள் இவங்களுக்கு சரியாக இருக்கிறது இல்லை. ஆனா சகோதரியுடன் உறவாடும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சகோதரிகளையும் சேர்த்துதான் சொல்றோம். ஆனா சகோதரி மேல கொஞ்சம் பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா சகோதரிகளால சில நேரத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதே போல மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாலேயும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்களோடு உறவாடும் பொழுதும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இந்த பூர்வீக சொத்துக்கள் உறவுகளால, குறிப்பா தந்தை வழி உறவுகளால சில பாதிப்புகள், இல்லை யாருக்கிட்டயாச்சும் பணம் கொடுத்துட்டீங்கன்னா அதுல வாங்குறதுல சிக்கல். பூர்வீக சொந்தத்தோட நீங்க உறவாடும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்பவே நீங்க கவனமா இருக்கணும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். அவங்களால உங்களுக்கு வேலையில பிரச்சனை இல்லை, வேலையை விட்டுட்டு போறது, இத மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய உறவுகளால வருங்க. சோ நீங்க கவனமா இருக்கணும். பொதுவா திருமணம் ஆகாதவங்க கூட வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு பிடித்தமானவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த அப்ரோச் உங்களுக்கு சரியாக பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் பார்த்துட்டு நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். இது மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே வரன் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிகவே அதிகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அதே போலதான் உங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களோட இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் 2 பேர்கிட்டயுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். பெருசா ஒரு இணைப்பு இருக்காது. ஒரு தனிப்பட்ட முறையில தான் நீங்க செயல்படக்கூடியவங்களாகவே இருப்பீங்க. தந்தையால உங்களுக்கு பெரிய நன்மை இருக்காது. தாயாரால நன்மைகள் இருக்கு, ஆதாயங்கள் உண்டு.
தந்தையால பெரிய நன்மை இருக்காது. ஆனா தன்னுடைய முயற்சியால முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. தந்தை இருந்தாருன்னா அவர் கூட கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கும். முக்கியமா இவங்களுக்கு 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் சனி பகவான். சனியினுடைய வீடு மகரம், கும்பம். அப்போ தந்தை வழி உறவுகளோடு கூட நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அவங்களோட பெருசா உறவாடும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதுதான். உங்களுடைய வாழ்க்கை துணையிலுமே சில மன வருத்தங்களையும், சில பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. தொழில பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையில நெறைய பேர் இருக்காங்க. ஐடி, கம்ப்யூட்டர், அக்கவுண்ட்ஸ், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்ல நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் நல்லாவே டெவலப் ஆவாங்க. தன்னுடைய முயற்சியால, புத்திசாலித்தனத்தால எதையுமே சாதிப்பாங்க. புத்தியால பிழைக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த மிதுன ராசி அன்பர்கள நம்ம சொல்லலாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு. பொதுவா இவங்க எந்த இடத்துல சறுக்குறாங்கன்னா, காதல்ல போயிட்டு விழுந்து ஏமாந்து போறது. காதல் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு சின்ன வயசுல கண்டிப்பா ஏற்படும். அந்த காதல்ல ஒரு 50% வந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் பிரிந்து மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆனாலுமே அதற்கு பிறகு பிரச்சனையோடு வாழக்கூடிய சூழ்நிலை. அப்போ காதல்ல விழுந்து ஏமாறுறதெல்லாம் கூட சில பேருக்கு பாதிப்ப கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். பொதுவா இந்த மிதுன ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், எந்த ராசிய திருமணம் பண்ணாம இருக்கிறது, அப்படி இல்லன்னா பண பரிவர்த்தனை, இல்ல அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சகம். விருச்சக ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயும் புதனும் ஆகாதுங்க. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணும் பொழுதும் சரி, விருச்சக ராசியோட ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஒத்தே வராதுங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆப்போசிட்டா மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அவங்களுடைய எமோஷனல் கேரக்டருக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் மகரம். விருச்சத்துக்கு வந்து மகரம் சனி புதன் நட்பு கிரகமா இருந்தாலும் 8ஆம் இடமாக வருது. ஸோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். திருமணம்லாம் கூட ஆகும். ஏதோ ஒரு வகையில காதல் கூட பண்ணுவாங்க. இல்லைன்னா திருமணம் கூட ஆகியிருக்கும். ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதே போலதான் மேஷ ராசி. மேஷ ராசியும் தவிர்க்கிறது நல்லது. மேஷ ராசியோட திருமணம் பண்ணும் பொழுதோ, அவங்க கூட டீலிங் வைக்கும் பொழுதோ, ஒரு பாதிப்புகளும் நெருடல்களும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ராசியை தவிர்க்கலாம். மற்ற ராசியை திருமணம் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். மிதுன ராசியா இருந்தா சமசப்தமாக வரக்கூடிய ராசி தனுசு ராசியும் பிரச்சனை தான். ஸோ அவங்களையும் திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அட்ராக்ஷன் படி ஒத்து வரும். காற்று ராசி, நெருப்பு ராசி ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா திருமணமும் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவா இருந்துகிட்டே இருக்கும். தோஷங்கள் இல்லைன்னா பிரியாம இருப்பாங்க. ஏதாவது கலஸ்திர தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இத மாதிரி தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாலுமே பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போலதான் கன்னி ராசி, மீன ராசி, இந்த உபய ராசிகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு உபய ராசியை திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா உபய ராசிக்கு வந்து திருமண வாழ்க்கையில ஒரு காம்ப்ளிகேஷன் அதிகமா இருக்கும். ஒரு டென்ஷன் அதிகமா இருக்கும். அதே போலதான் மீன ராசிக்கும் இருக்கும். அதே போலதான் கன்னிக்கும் தனுசுக்கும் இருக்கும். நீங்க மிதுன ராசியாக இருக்கீங்க. உபய ராசிய உங்கள மாதிரி இரட்டைப்படியா இருக்க ராசிய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரி மத்த ராசிகளை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுலயும் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு தான் திருமணம் பண்ணணும். மற்றபடி இப்போ நம்ம சொன்ன பதிவு வந்து ஒரு வாழ்க்கை பலனா நீங்க எடுத்துக்கலாங்க. அப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.